சாந்தன் தாக்கல் செய்த மனுவை சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை அனுப்புவதற்கான உத்தரவு ஒரு வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என மத்திய அரசு தற்போது தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த நளினி, முருகன், சாந்தன் உட்பட 7 பேரை விடுதலை செய்து கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்களான முருகன், சாந்தன் உள்ளிட்டோர் திருச்சி அகதி முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். நோய்வாய்ப்பட்டுள்ள தனது தாயை கவனிப்பதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிடக் கோரி சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய சாந்தனுக்கு இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை தூதரகம் வழங்கியுள்ளதாகவும் அந்த ஆவணங்கள் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் இதுவரை தங்களுக்கு அந்த ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்பதால் தற்போது நீதிமன்றத்தில் இதற்கு வழங்கப்பட்ட ஆவணங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் சாந்தனை இலங்கைக்கு அனுப்புவதற்கான உத்தரவு ஒரு வாரத்தில் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வருகிற பிப்ரவரி 29ஆம் தேதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.